எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து நேத்திக்கு சனிக்கிழமையான அறுவடை பண்ண அறுவடைங்க. அமாவாசை பூஜைக்காக கொஞ்சம் வீட்டிலேயே பூக்களும் சரி, காய்களும் சரி கொஞ்சம் கிடச்சிருக்குங்க. என்னென்னலாம் அறுவடை பண்ணியிருக்கோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. மாடி தோட்டத்திலேயே நிறைய பூக்கள் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கேங்க. எதுக்கு பூக்கள் வச்சுருக்கேன்னா, வீட்டு பூஜைக்காகவும் யூஸ் ஆகுது. அதே சமயம் இந்த பூக்கள் இருக்கிறதுனால காய்கறி செடியில் வந்து இந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு இந்த பூக்கள் இருந்தால் தாங்க தேனீக்கள் பூச்சிகள் எல்லாம் மாடி நம்ம தோட்டத்தை தேடி வரும். அப்போ பாலினேஷன் நடக்கும். அதுக்காக வச்சுருக்கேங்க. இது ஒரிஜினல் நாட்டு செம்பருத்திங்க. அப்புறம் ஒரு செம்பருத்தி கிடச்சிது, கனக செண்பகம், மல்லிகை கொஞ்சம் பூக்க ஆரம்பிச்சிது, மஞ்சள் கனகாம்பரம், ஆல்மண்டோஸ்லேயே வந்து 2 வெரைட்டி கலர் வச்சுருக்கேங்க. அப்புறம் வந்து நெய் மிளகா, புல்லட் மிளகா, யானை தந்த வெண்டை கிடச்சிருக்கு ஒரு காய், அவரைக்காய் கொஞ்சம் கிடச்சிருக்குங்க. கத்திரிக்காய் வந்து விதைக்காக விட்டுருந்தேங்க, அதுவும் நல்லா பழுத்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம பாக்ஸில் போட்டு நொதிக்க வச்சு விதை எடுக்க வேண்டியது தாங்க. அப்புறம் வெண்டைக்காய் விதை, சிகப்பு காரம் அவரை விதை இதெல்லாம் கிடச்சிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி